ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்து சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கை வந்து ஆட் பண்ணி வந்து ரொம்ப ஷார்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லிட்டு வீடியோ முடிஞ்சால் டீட்டாக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து ரேட் பண்ணி பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப்பையும் பார்த்தா என் இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கும். உங்கள் டேப்பில் ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பண்ண தான் இருக்கும். நெட் ஆஃப்ல தான் மாதிரி இருக்கும். இல்லை நெட் ஆன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தா ப்ளஸ் போட்டு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் பர்சன் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுவேன். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு புக் பர்சன் மட்டும் இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ஃபாண்ட்டு தான். இதுக்கான லிங்க் நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜ் டாப் டு டவுன் அந்த ஆர்டிகல் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருப்பேன். ஃபாண்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் வந்து பண்ணணும். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு பிக் வந்து கொடுத்துருப்பேன். இந்த பிக்குக்கான லிங்க் இருக்கும், பிக் இருக்கும். ஆனால் வந்து பிக்கை ஷோ ஆகாது. இது மாதிரி வந்து இருங்க, இது மாதிரி கலரில் வந்து ஷோ ஆகும். ஆனால் பிக்காக வந்துருக்காது. அது நீங்கள் எப்படி என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணுமோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரெக்டாக 3:0 வந்துட்டு கீழே பார்த்தா டவுனில் பார்த்தா ஒரு ப்ளஸ் அண்ட் போட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்ற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து பிக் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு வந்து பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். நான் இந்த பிக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ரைட் பார்த்தா 3 சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தா ஃபில் கம்பல்சரியாக சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் செட் வந்து பண்ணிவிட்டு மோட்டர் வந்து போயிட்டு ஃபேஸ் வந்து சென்டராக தருவ செட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஜூமிங்கில் இருக்கிற மாதிரி செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போன் வந்து பண்ணிங்க. எக்ஸ்போன் வந்து பண்ணி முடிச்சோடனே கீழே ஒரு லேயர் இருந்துச்சுல, அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு இதுக்கான எஃபெக்ட்டுக்கான 3 லைன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த உள்ள பார்த்தா டிலைட் பார்த்துட்டு 3 ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் நியூ ஆட் பண்ண இமேஜில் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு அந்த கண்டாக மட்டும் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க. ஆன் பண்ணி உடனே இது மாதிரி வந்து ஒரு வேவ் எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லேரை சூஸ் பண்ணுங்கள். எஃபெக்ட் வந்து போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைனில் பார்த்தா தேர்ட் ஆப்ஷன் பிளரு கீழே அந்த அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிங்கன்னா 1 2 3 தேர்ட் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், அது வந்து டச் மாதிரி பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணாது. அதே எஃபெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து இருங்க, நம்ம வந்து டேரெக்டாக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸ்மூத் ரிப்பலுக்கு அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஸ்மூத்தாக ஒரு எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த எஃபெக்ட்டுக்கான இந்த இருக்குது பாருங்கள், இதான் அந்த மேலே இருந்தது நான் ஃபஸ்ட் ஆட் பண்ண சொன்ன எஃபெக்ட்டு. கீழே இருக்கான ஐஎஃப் இருக்கா, அது பதில் ஒரு 3 லைன் பாருங்கள், வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்லோர் பண்ணால் எவாலுவேஷன் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் வந்து பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.82 இருக்குது. அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 5 சம் வந்து செட் வந்து பண்ணிங்க. வந்து ஒரு 5 பாயிண்ட்டா இல்லை ஒரு 5.2 செட் வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே லேயர்லேயே அந்த அந்த எஃபெக்ட்லேயே போய்ட்டு 3 லைன் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன வந்து பண்ண போனால் பிளாக் இருக்குல்ல, அந்த கலரில் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளாக் இருக்கும் பாருங்கள். அதை மட்டும் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தா இந்த இங்கே பாருங்கள் பெயிண்ட் பேட் மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்கள், வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டுனா கீழே பார்த்தா இந்த அடியில் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த சைடு வந்து மூவ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் டாப் பார்த்தா டிக் மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டுனா இது மாதிரி வந்து அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்த்துனுக்கு இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து இமேஜ் அந்த எஃபெக்ட் வந்து இதுவாகும். இந்த இன்சென்ட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டார்க் வேணுமோ லைட் வேணுமோ நான் வந்து ஒரு 0.64 செட் பண்ணுறேன். ஓகேவாக இருக்கும். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துடுங்க. ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஷேப் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு அது வந்து ஃபில் ஸ்க்ரீனை செட் வந்து பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸ்போன் வந்து பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், காப்பி பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சேம் அதிலே வந்து ஆட் எஃபெக்ட் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டேஷன் வைப்ரன்ஸுக்கான 3 லைன் கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வால்யூம் வந்து நான் செட் பண்ணுற வால்யூம் செட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஓகே, நான் வந்து 11 1.07 வந்து செட் பண்ணிவிட்டேன். ஓகே, எனக்கு பக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக
ஸ்டார்டிங் வந்துட்டிங்கன்னா இந்த கீழே பார்த்தா ரவுண்ட் ரெஜஸ் ஒரு லேயர் இருக்குது. அது வந்து கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா அங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்லர் ஆப்ஷன் கிளிக் பண்ண மாதிரி வந்து டபுள் சைடு இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அது வந்து அந்த எஃபெக்ட் அந்த கலர் வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா இது மாதிரி கலர் வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணிவிட்டு பிக்குக்கான இப்போ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த நிப்பிள் மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா பிக்குக்கான கலர் என்னவோ அது வந்து சூஸ் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கலர் வந்து கொடுக்கும். நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கான கலரே கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு க்ளவுட் ப்ளூ வந்து அதில் வந்து இருந்துருச்சு. அந்த அந்த கலரை வந்து கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் சிம்பிளாக எல்லாமே எடிட் பண்ணி செக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் ஆன் பார்த்தா சரி மாதிரி ஆட் பண்ண கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.